தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது மத்தேயு 25வது அதிகாரத்துல நினைக்கிறேன் 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த 10 கன்னிகை யாரு? 5 கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகள், 5 கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள். மணவாளன் வருகிறார். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்போது தீவட்டிகளை கொண்டு போகணும். 5 கன்னிகள் என்ன பண்றாங்க? எண்ணெயும் நெருப்பட்டியும் கொண்டு போறாங்க. 5 பேர் எண்ணெய் நெருப்பட்டி கொண்டு போல ஸ்டே பண்ணிடுறாங்க. திடீர்னு மணவாளன் வரப்போறாரு. திடீரென்று ராத்திரி வேளையில மணவாளன் வராரு. கதவை தட்டுற சத்தம் கேக்குது. கேட்டோன்னு இந்த 5 கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகள் என்ன பண்றாங்கன்னா தீவட்டில் மேல எண்ணெயை ஊத்தி கொளுத்தி கொண்டு போறாங்க. இந்த 5 கன்னிகள் ஐயோ எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, நாங்களும் போகணும் அப்படின்னு. உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் பத்தாது, அதனால நீங்க போய் கொடுக்க விக்கிற இடத்துல வாங்கிட்டு வாங்கன்னு. அவர்கள் வாங்கி கொண்டு வருகிற முன்னால கதவு சாத்துச்சு. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா இது அபிஷேகத்தை குறிக்கிறது. நீங்கள் ஸ்திரீகள், புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கிறீர்கள். உங்கள் அபிஷேகம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மணவாளன் எப்ப வேணாலும் உங்களை அழைப்பார், ஊழியத்துக்கு அழைப்பார். விசேஷமான வாய்ப்புகளுக்கு, விசேஷமான அதிகாரங்களுக்கு, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராய் மணவாளன் உங்களுக்குள்ள தேவ அபிஷேகம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். சோர்ந்து போய் படுத்தலாம் நினைக்க. அதனால சொல்றாரு ஜபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது நீங்கள் சோர்ந்து போய் இருக்க வேணாம், சற்று நேரம் விழித்திருங்கள். அவ தூங்கிட்டே இருக்கிற அதை பத்தி பேசல, அவரோடு இணைந்திருங்கள், அவ்வளவுதான். நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கிறீர்கள். உங்கள் அபிஷேகம் பெருக வேண்டும். எண்ணெய், உங்கள் அபிஷேகம் எரிந்து கொண்டே இருக்கணும். எண்ணெயின் அளவு பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் ராஜ்யத்தை கட்ட முடியுங்க. சத்துருவினை ஜெயிக்கணும்னா மோசே முன்னாக செங்கலை திறந்துச்சுன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது முன்னால கோலியாத் விழுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென். எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. நீங்க முன்னாடி போய் ஒண்ணு நிக்க பெலிஸ்தன் முன்னால நிக்கணும்னா அபிஷேகத்தை பார்த்தாதான் ஓடி போவான். தேவ பிரசன்னத்தை பார்த்தாதான் ஓடி போவான். நீங்கள் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் எப்பொழுதும். தேவ ராஜ்யம் இப்படி இதுக்குதான் ஒப்பா இருக்கிறது. அதனால சொல்றாரு தேவ ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது என்று அபிஷேகத்தை குறித்து பேசுகிறார். கடுகு விதைக்கு ஒப்பாய் பேசுகிறார். தேவ ராஜ்யம் சில தாளந்துகளை கொடுக்கறத பத்தி பேசுறது. உங்கள்கிட்ட என்ன தாளந்து கொடுத்தாரு? ஒருத்தரிடத்துல 5, ஒரு இடத்துல 3, ஒருத்தர் 2. அப்படின்னா உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்க பெருகணும், பெருக வைக்கணும். கிருபைகளையும் தாளந்துகளையும் பெருக பெருக என்ன பண்ணணும்னா தேவ ராஜ்யம் உங்களிருந்து வெளிப்படும்.